ஹலோ வணக்கம். நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பென்சிலை பற்றி பார்த்துடலாம். பென்சிலில் பார்த்தீங்கன்னா 2B HBன்னு இருக்குது. இது பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், இதுதான் 2B. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து HB. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6B. இது வந்து இந்த ஊக்கோட கனத்தை குறிக்கும். நம்ம டார்க்னஸ் லைட்டாக பண்ணுறது, டார்க்காக பண்ணுறது, அது மாதிரி அதனுடைய சைஸ், ஊக்கோட சைஸ். நம்ம ஷேட் பண்ணுறது தான் 6B 2B யூஸ் பண்ணலாம். ட்ராயிங் பண்ணுறதுக்கு HB யூஸ் பண்ணலாம். இப்போது HB எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா கோடுகள் ரொம்ப முக்கியம். இந்த கோடுகள் மூலிமா தான் ட்ராயிங் உருவாகுது. இந்த கோடுகளை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். கோடுகளை ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக நீங்கள் ஒரு ஒயிட் A4 ஷீட்டோ சார்ட்டோ எடுத்துங்க. ஃப்ரீயாக கை நடுங்கள் இல்லாமல் இது மாதிரி ஃப்ரீயாக கோடு போட்டு பாருங்கள். பக்கத்தில் நீங்கள் கோடு போடும்போது கவனிக்க வேண்டியது, இது மாதிரி வளைவுகள் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது வந்து நேர்கோடுன்னு சொல்லுவோம். இது வந்து படுக்கை கோடுன்னு சொல்லுவோம், கிராஸ் லைன். இதை வந்து நீங்கள் இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ஒரு ஷீட் அளவு மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, நிறைய ஷீட்ஸ் பண்ணணும். டெய்லி ஒரு ப்ராக்டிஸாக இதை வச்சுக்கணும். அப்போது நம்ம கையில் இருக்கிற உதறல்கள் போகும், லைன்ஸ் நேராக வரும். லைன் நேராக போட்டால் தான் நம்மளுடைய ட்ராயிங் நல்லா தெளிவாக இருக்கும். இதே மாதிரி அப்பிலேருந்து டவுனு, இதுக்கப்புறம் கிராஸ் லைன், இதுவும் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்ட் லைனும் அதே மாதிரி தான். ஃப்ரீயாக நீங்கள் கோடு போடுறது வந்து ஃப்ரீயாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கை உதறல் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் லைன் வந்து ஃப்ரீயாக இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோடு போடும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் கோடு போடும்போது ஸ்ட்ரைட்டாக போடுறோம், அது மாதிரி போடணுமே தவிர, நீங்கள் வந்து கை இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து மேலேருந்து கீழே இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடுங்க. நீங்கள் போடும்போது உங்கள் கை உதறல் இல்லாமல் இது மாதிரி பெண்டாக வரக்கூடாது. அது மாதிரி பார்த்தா அது தப்பு. உங்கள் கை உதறல் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக உங்களோட எவ்வளோ கை கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக இந்த கோடுகளை போடலாம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃப்ரீயாக டெய்லி ஒரு A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் பொறுமையாக போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். இப்படி பொறுமையாக போடுங்க. இப்படி பொறுமையாக போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இதான் நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் வேணுன்றதை நான் இந்த சேனலில் போடுறேன். ஓகே, இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிராஸ் லைன், இது மாதிரி பொறுமையாக ஃப்ரீயாக பண்ணலாம். நீங்கள் கை உதறல் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அப்புலேருந்து டவுன்லேருந்து அப்பு, லெஃப்ட்டு ரைட்டு, இது மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இது மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது A4 ஷீட்டு, சார்ட்டில் ரஃப் பேப்பரில் நீங்கள் நிறைய பண்ணி பார்க்கணும். இது ஒரு தடவை பண்ணால் மட்டுமே ப்ராக்டிஸ் கிடையாது. ஒரு தடவை பண்ணால் மட்டுமே ட்ராயிங் பண்ணிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய போட்டு பார்க்கணும். இது மாதிரி பெண்ட் லைன் போட்டால் கூட இது மாதிரி பக்கத்தில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் லைன், இந்த மாதிரி பெண்ட் லைன், கிராஸ் லைன், ஸ்ட்ரைட் லைன், நிறைய லைன்ஸில் நிறைய இருக்குது. அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங் லைன் பார்த்திங்கன்னா மெதுவாக கொசுத்தி சுருள் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த கேஃபை முதல்ல கவனிக்கணும். ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேஃப், ஒவ்வொரு லைன் நீங்கள் போடும்போதுமே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வர லைன்ஸுக்கு எல்லாமே கேஃப் விடுறத கவனிக்கணும். அந்த கேஃபை ஃபாலோ பண்ணாவே நமக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் வந்துடும். ட்ராயிங்கில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இருக்க கேஃப் தான். ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் இருக்க கேஃபு. இது மாதிரி நம்ம அளவுகளை பார்த்து தான் முக்கியமாக கம்போஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வரைகிறதும் அளவுகள் ரொம்ப முக்கியம். நம்ம கவனிக்க வேண்டியது எதுக்கு நேராக எது வருது, எதனுடைய கேப்பில் எது இருக்குது, அதுதான் ரொம்ப கவனிக்கணும்.
நம்ம ஒரு லைனுக்குமே நம்ம எது வரைஞ்சாலுமே என்ன கேப்பில் இருக்குது, என்ன கணத்தில் இருக்குது, என்ன ஷேப்ஸில் இருக்குது அதுன்றது தான் நம்ம கவனிக்கணும். இது மாதிரி கிராஸ் லைன் ஒரு வாட்டியும் பார்த்து வரைங்க. நல்லா கேப் விட்டு லைனை நல்லா வரைங்க. தேங்க்யூ, வணக்கம். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.